நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Vivo Y39 இன்னைக்கு 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 17,000க்கு ஒரு யாருக்கும் தெரியாம மரமும் இல்லாம இந்த போன் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட Vivo வெப்சைட்ல இருக்கு, Flipkartல இருக்கு, Amazonல இருக்கு. சோ பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 6500 ஆம்ப்ஸ் பேட்டரி இருக்கு அண்ட் உங்களுக்கு Snapdragon 4 Gen 2 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்ப்ளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு Sony சென்சார் சொல்லிருக்காங்க. பட் ஆனா என்ன சென்சார் மென்ஷன் பண்ணல. சோ இது மாதிரி நிறைய விஷயங்களோட இந்த வட்டம் Vivo Y39 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. போன வட்டம் Vivo Y29 கன்சிடர் பண்ணும்போது MediaTek Dimensity ப்ராசஸர், இந்த வட்டம் Snapdragon சிப்செட்டோட கலயாரிருக்காங்க. சோ இந்த போன்ல என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், என்ன எக்ஸ்பெக்ட்ஸ் இருக்கு, பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீ நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Vivo Y39 பாக்ஸ். எப்பயும் போல முன்னாடி Vivo Y39 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல், அடுத்து வந்து சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, யூசர் கேரண்ட் வாரண்டி பாக்ஸ் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 44 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் அண்ட் சிம் எஜெக்டர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Vivo Y39 இந்த மொபைல் பொறுத்த 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இங்க பேஸ் வேரியன்ட் 6/120GB வேரியன்ட் 17,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் 90,000க்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்டோட லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைடுல இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆன நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு சர்க்கிள் கூட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷும் அண்ட் பாட்டம்ல Vivo பிராண்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுல உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான், பட் ஆனா நல்ல ஒரு சைனிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான், முன்னாடி பஞ்ச் கோல் கேமரா வித் பிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் இதோட வெயிட் 206 கிராம் அண்ட் thickness 8.2 mm thickness. சோ இது மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்களோட மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஓவரால் இங்க Vivo நல்லாவே டிசைன் ஃபேக்டர் இந்த மொபைலுக்கு நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.68 இன்ச் HD+ டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், 264 ppi with IPS LCD display with 1000 nits brighter on display ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அதாவது இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. யூடியூப்ல வீடியோ பாக்குறாகட்டும், OTT ஆப்ல வீடியோ பாக்குறாகட்டும், கான்ட்ராஸ்டோட கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் 120 ரெஃப்ரெஷ் ரேட் நல்லா பிகேவ் ஆகுது. பட் ஆனா HD+ டிஸ்பிளே தான். இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு ஒரு Full HD+ கொடுத்துருக்கலாம். பட் ஆனா HD+ டிஸ்பிளே வர்றது கொஞ்சம் ஒரு நெகட்டிவா இருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 206 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, FunTouch OS 15 அண்ட் IP64 ரேட்டிங் வித் மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு LPDDR4X UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.1 ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இருக்கு, விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 6500 ஆம்ப்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட் சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ 0 to 100 ரீச் ஆக 50 to 60 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு மாடரேட் யூசர் கொண்டேக் மேலையும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP, சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. என்ன சென்சார்லாம் சொல்லல, அது ஒரு சின்ன ஒரு உருட்டு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்கு 2 MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. இங்க ஹையஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 30 அண்ட் 60 frames செகண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு ஆப்ஜெக்ட் அரேஸ் இருக்கு, டூயல் வீடியோ சப்போர்ட், டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன், போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே நம்மளால பண்ணிக்கிற முடியும். அதை தவிர்த்து இந்த மொபைல் எடுக்கிற ஷார்ட்ஸ், பிரைமரி சென்சார்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட்ல, இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ் எடுக்கும் போது ஒரு சில நாய்ஸஸ் வரதான் செய்யுது. வீடியோட ஸ்டெபிலைசேஷனுக்கு EAS கிடையாது. ஆனா இங்க 1080 ரெசல்யூஷன் உள்ள எடுக்கிற ஷார்ட் வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சோ கேமரா பரவலாம நல்லா கொடுத்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல Snapdragon 4 Gen 2 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 8 கோர் 4 nm ஆர்க்கிடெக்ட் 2.2 GHz கிளாக் செட் பண்ணி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த சிப்செட் பாத்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். லைக் PUBG, Call of Duty எல்லா கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும் மீடியமான கிராபிக்ஸ் வச்சு. அதை தவிர்த்து டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அண்ட் என்டர்டைன்மெண்ட் யூசேஜ் அண்ட் சோசியல் மீடியா யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்கள், எல்லா விஷயங்களுக்கும் எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு கன்வே ஆகிற மாதிரி இந்த சிப்செட்டை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதை தவிர இந்த FunTouch OS 15 நல்ல ஒரு ஃப்ளூயண்டா ஈஸியா புரியுற மாதிரி இதோட UIயும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சிப்செட் செக்மெண்ட் எந்த ஒரு குறையும் இல்லாம இந்த போன்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo Y39 ஒரு
பட்ஜெட் செக்மெண்ட்ல உங்களுக்கு இந்த ஸ்டுடியோ ஸ்பீக்கர் 120 ரெஃப்ரெஷ் ரேட், மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட், ஐபி ரேட்டிங், 6500 ஆம்ஸ் பேட்டரி அண்ட் நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. UFS 3.1 இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த போன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த போன்ல நெகட்டிவ்னு பார்க்கும்போது HD+ டிஸ்பிளே தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் சென்சார் கிடையாது. இந்த போன்ல 4K வீடியோ எடுக்க முடியாது. அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இது மாதிரி விஷயங்கள் கிடையாது. பட் ஆனா இந்த பிரேசிங் 17,000க்கு நல்லாவே இம்ப்ளிமெண்டோட போன வருஷம் Y29 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் Y39 நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo Y39 இந்த மொபைலோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன். இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.